பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதன் 58வது வசனத்தை நீங்க பார்க்குறீங்க. 1 கொரிந்தியர் 15:58வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும், வாசிங்க, அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலும் கிருபையிலும் எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இங்கே ஒரு பிரயாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது என்ன பிரயாசம்? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை அது? வெறும் பிரயாசம் இல்ல, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வெறுதாவாய் வீணாய் இராது என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வந்த எல்லா மனிதருக்கும், ஏன் எல்லா உயிரினங்களுக்கும் கூட நிறைய பிரயாசங்கள் இருக்கிறது. எல்லா பிரயாசங்களும் பயன் கொடுக்கும் என்று நாம் நம்ப முடியாது. அநேக பிரயாசங்கள் வீணாக முடிந்து கொண்டிருக்கிறத உலகத்தில் நாம் பார்த்துருக்குறோம். சில வேளை உலகத்தில் சொத்துக்களை சம்பாதிப்பாங்க, வீடுகளை கட்டுவாங்க. அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, ஐயோ நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு உண்டாக்கின காரியம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி புலம்புகிற அனுபவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளை பெற்று வளர்க்கும்போது, ஐயோ நான் இந்த பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவாய் பிரயாசப்பட்டேன், எல்லாம் வீணாகி போயிட்டு. ஒரு முறை இந்த நம்முடைய சபையினுடைய அருகாமையில் ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பையன் விபத்தில் மரித்து போனான். நானும் இங்கே நம்ம சபையில் செய்தி சொல்கிறதுனால பாச சொன்னார், இன்னைக்கு இப்படி பக்கத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை, இது முடிஞ்சு நம்ம ஒன்று அதில் பக்கத்தில் இல்லையா, நம்ம ஒன்று போய் பார்க்கணும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்பதற்காக கடந்து சென்றோம். அது விபத்தானால அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொண்டு வந்தோம். அந்த தாயார் எப்படி அவங்க மனநிலையில் இருந்திருக்கோம், எப்படி எல்லாரும் எழுதிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். மோனே, உன்னை பற்றி வளர்த்து இவ்வளவு ஆளாக்குவதற்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன், அல்லையா எவ்வளவு பாடுபட்டேன், உன்னை பற்றி என்னெல்லாம் கனவு வைத்திருந்தேன், எல்லாம் வீணாயிற்று. அது விவரிக்க முடியாது. நாங்களும் ஊழியக்காரர்கள், நாங்கள்லாம் ஓட முடியாது பாருங்கள். நீங்கள்லாம் ஓடிடலாம், எங்களுக்கு ஓட முடியாது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும், நேற்று ஒரு அடக்க நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய இருந்தது, நாங்கள் போயிருந்தோம், பிரசங்கம் பண்ணோம், ஜாம் பண்ணோம். கடைசி வர அழுக புலம்பல் கூக்குரல் எல்லாவற்றையும் இல்லையா நாங்கள் கேட்டு முடிச்சுக்கிட்டு போகலன்னா சபையார் தகராறுக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. சரி, இப்படி நிறைய பிரயாசங்கள் இருக்கிறது. இந்த பிரயாசங்களை குறித்து இங்கே சொல்லவில்லை. நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் நிறைய பிரயாசம். அந்த பிரயாசத்தில் காரியம் நடக்கலை, நினச்சது மாதிரி நடக்கலை. பணத்தை போட்டோம், இப்போ எடுக்க முடியலை. எப்படியும் பணத்தை கொண்டு எங்கேயோ போட்டாவளோ, எங்கே போட்டாவளோ, கடலில் போட்டாவளோ, ஆற்றுல போட்டாவளோ தெரில. பணத்தை போட்டோம், பிரசங்க எடுக்க முடியல. 1000 பிரச்சனை இருக்கிறனால தான் பிரசங்க மாதிரி தேடி வருது. இல்லைன்னா எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல, ஊழியர் நடத்த முடியாதுல்ல. ஆமாம், அப்படியெல்லாம் இருக்கு. சமீபத்தில் வர்றது அப்படி போனோம், அதான் சபைக்கு பேசணும்ல. ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வந்து பாஸ்டருக்கு, நாங்கள் 2 பேரும், நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், அவர் பக்கத்தில் இருக்கார். அது ஃபோன் வந்து பேசுனாங்க. இவர் கொஞ்ச நேரம் ஐடியா இல்லை யாருடான்னு. அப்புறம் மனசிலாக்கிட்டார். ஓ, நீங்கள் இந்த வீடு தானே, இன்னார் தானே. ஆமாம், என்ன பிரச்சனை?
அது எங்கள் வீட்டை முன்னே ஒரு நாள் ரத்தம் கிடக்குது, ஒரு நாள் பூ கிடக்குது, ஒரு நாள் மை கிடக்குது, எப்படியா இப்படி கிடக்குது. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போயிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம், நான் சுவிசேஷம்லாம் பேசியிருக்கேன், ஆண்டவருக்கு சீஷர்லாம் மாறினாலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டத்துக்கு வந்த பாட்டில் நமக்கு ஜெபம் பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண அவ்வளோதான் நமக்கு செய்ய முடியும்ல, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ திடீர்னு ஃபோன் வருது, அப்படியா அப்படியா, உடனே தம்பி பாச சொல்லார், தம்பி நீங்கள் கூட்டத்துக்கு வந்துடணும் இல்லை, வந்துடணும் என்ன, எங்கே பாஸ்டர், அது அலைய மண்டலத்தில் அங்கே, கண்ணனூரில் இங்கே, நீங்கள் கூட்டத்துக்கு வந்துடணும். அப்படியா பாஸ்டர், நான் வந்துடுவோம் பாஸ்டர், வந்துடுவோம் பாஸ்டர், சரியா. ரொம்ப உற்சாகமாக சொல்லியாச்சு, ஃபோன் முடியாச்சு. நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், ஜனங்கள் கூட்டத்துக்கு வரணும்னா யாராவது வீட்டு முன்னே ரத்தம் தெளிக்கணும். என்ன சொல்கிறீங்க, ஜனங்கள் கூட்டத்துக்கு வரணும்னா யாராவது ரத்தம் தெளிக்கணும், யாராவது மை போடணும், யாராவது பூ போட்டால் கூட்டத்துக்கு வரும். நமக்கு அனுபவம் தானே, இல்லைன்னா ஈஸியாக வர மாட்டாங்க, சரிதானுங்களா. ஆமாம், அப்படிதான். சில வேளை சில ஆளெல்லாம் சண்டை போடுவாங்க பயங்கரமாக. எல்லாம் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவரில் நடத்தி இந்த ஊழியக்காரமெல்லாம் தான் கொண்டு வருவார். இன்னொரு கட்டத்தில் சண்டை போடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பிறகு திடீர்னு நடுராத்திரி ஃபோன் வரேன், பாஸ்டர் எங்கே இருக்குது, என்ன சிஸ்டர், என்ன பிரதர், உறக்கம் வரையில பாஸ்டர், தலை திருங்குது பாஸ்டர், எப்படி தலை திருங்குது பாஸ்டர். அப்போ நினச்சிடுவோம், சரி அப்போ நம்ம கூப்பிடணும்னா ஆண்டவர் ஒரு வழி வைக்கணும்ல, ஒரு பேய் அனுப்பணும், பூ போடணும், இதெல்லாம் நடக்கிற காரியம். சரி, நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தர்னா யாருன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் தானே, 9ஆம் படிங்க. இயேசுவை எழுப்பிய எல்லா நாமத்துக்கு மேலான வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, சீக்கிரம் வசனம் சொல்லுங்க, நம்பர் 11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்தார். ஒரு வார்த்தையும் அர்த்தம் இருக்கு. கர்த்தர், கர்த்தர் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரூவில் குரியோஸ், குரியோஸ் என்றால் தலைவர், ஆண்டவன், எஜமான், பொறுப்பாளர், முதலாளி அப்படின்னு அர்த்தம். அது சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த இடத்துல வர்றதும் குரியோஸ் தான். சரி, அப்போ இயேசு நமக்கு தலைவர், அதுதான் நீங்கள் புரியணும். இயேசு தலைவர். நீங்கள் 1 கொரிந்தியர் 11:3 புருஷன், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலைவர், தலைனா தலைவராக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார், சரிதானே. வருஷம் மனசிலாக்கணும். அப்போ நமக்கு தலைவர் இயேசு, இயேசுக்கு தலைவர் தேவன் பிதா. சரி, அப்போ நம்முடைய தலைவர் இயேசு, அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நம்முடைய தலைவர் இயேசு என்ற வார்த்தை முக்கியமாக மனசில் வைக்கணும். 1 பேதுரு 2 கடைசி வசனமா, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மேய்ப்பர், நம்முடைய பிரதான மேய்ப்பராக இயேசு இருக்கிறார். அந்த வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அடுத்து போனால் அதான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த நாட்களில் அநேக விஷயம் எனக்கு புரியலை. அது 4 மன்னிக்கவும், 1 பேதுரு 2 கடைசி வசனம் தானே, சிதறுண்ட ஆடுகளை போல, 25 2 கடைசி, சிதறுண்ட ஆடுகளை அவர் பிரதான மேய்ப்பராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். நல்லது. இயேசு தலைவராய், குருவாய், மேய்ப்பராய், பிரதான அப்போஸ்தலராய், பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது நம்முடைய வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, சுவிசேஷன்படி கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. அல்லேலூயா. இப்போ என்ன வசனம் பார்த்துருக்கோம்னா, கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம். அப்போ நம்முடைய தலைவராய் இயேசுக்குள் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும், சரிதானே. சும்மா போகிற வார பிரயாசங்களை எல்லாம் பற்றி பேசலை. கர்த்தருக்குள்ளே இயேசுவோடு நீங்கள் இயேசுக்குள் படுகிற பிரயாசம் வீணாக இருக்காது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்குள் நம்மை சபையாக அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை மேய்ப்பதற்கு நீங்கள் எபேசியர் 4:11 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்ற 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். 11 படிச்சுட்டு வந்தா
கிறிஸ்துவ நிறைவான சாயலுக்கு வளரும்படி சபையை ஏற்படுத்தினார். 5 விதமான ஊழியக்காரர்களை யாரை ஏற்படுத்தினார்? யார் ஏற்படுத்தினது? தேவன் ஏற்படுத்தினார். நீங்கள் 1 கொரிந்தியர் 12:28 சபையிலே முதலாவது தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அப்புறம் போதகர்களையும் தேவன் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினதுங்க? கவனிக்கிறீங்களா? ஊழியக்காரனை யாரை ஏற்படுத்துது? நம்ம விலையில் வேலை செய்யறதுக்கு சம்பளத்துக்கு வேலைக்காரனை நம்ம ஏற்படுத்தி சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா? விருப்பப்பட்டவனை கூப்பிடுவோம், சம்பளம் கொடுப்போம். ஆனால் ஊழியக்காரனை நாம் ஏற்படுத்த முடியாது. உங்களுக்கு அதாவது தேவனுடைய ஊழியக்காரன், உங்களுடைய பாஸ்டரை நீங்கள் ஏற்படுத்த முடியாது இல்லையா? நீங்கள் தான் பேயில கிடக்குதியா, உங்களை விடுவிக்க பாஸ்டர் இல்லையா வரணும். அப்புறம் எப்படி நீங்கள் பாஸ்டர் ஏற்படுத்த முடியும்? நீங்களே செத்துக்கிட்டு இருக்க ஆளை கரையாற்றி விடுறதுக்கு ஊழியக்காரன் வரேன்னா நீங்கள் ஏற்படுத்த முடியாது இல்லையா? இப்போ உங்களோட பெரியவர் தானே ஏற்படுத்தணும். அது யார் ஏற்படுத்துறது? தேவனை ஏற்படுத்துகிறார். யார் ஏற்படுத்துகிறார்? அப்போ ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். அவருடைய தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தை நிமித்தம் நமக்கு அவர்கள் நல்ல சேவைகளை செய்கிற. அப்போ அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். சபை கர்த்தருடையது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரும்போது அதாவது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சிந்தி உண்டாக்கிய சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு 28 படிங்க. 28 20. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தையை குறித்து முழுவதையும் குறித்து நல்ல கவனிங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்போ உங்களை மேய்க்கிறதுக்கு, உங்கள் பிள்ளைகளை மேய்ச்சதுக்கு உங்களை வச்சிருக்கு இல்லையா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தானே மேய்ச்சணும். அப்போ உங்களை மாதிரி உள்ள குடும்பங்களை மேய்ப்பதற்கு லேகியவன் பிசாசு பிடிச்ச ஆளுவெல்லாம் வருவாங்க இல்லையா? 6000 பிசாசு பிடிச்ச ஆளும் வரும், 10,000 வரும், 2000 வரும். எல்லாம் பேப்படியிலேருந்து வர்றது தானே, பேப்படியிலேருந்து வர்றது தானே. ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேர் இருந்து இல்லையா? அவன் சொல்லலாம் இத்தனை பேர்னு கேட்டால் நாங்கள் லேக்கியோன் 6000. அவனை விரட்டி அவனை மனுஷனாக்கி அவனை ஊழியக்காரன் ஆக்கினார் ஆண்டவர். அப்போ நம்ம எல்லாரும் பேய்க்கப்படியிலேருந்து வந்த ஆளோ தானே இல்லையா? அது எத்தனை இருந்தோன்னு நமக்கு தெரியாது. அப்போ இப்படி பேய்க்கப்படியிலையும் நோக்கியப்படியிலையும் எல்லாம் சாபத்தில் இருந்த ஆளுகளை அப்படி பிடிச்சி கொண்டு வந்து மேய்க்கிறதுனா எவ்வளோ பெரிய வேலை பற்றியெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லுதியா? ஆமாம் பிரச்சனை, எங்களுக்கு 1.5 குழந்தைகளை மேய்ச்சிக்க முடியலை, பின்ன இந்த லேகியன்களை மேய்க்கிறதுனா சாதாரண விஷயமா? என்ன சொல்லுதியா? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேலையாகும், கடினமான வேலை. ஆளுகளை கொண்டு இருத்தினாலும் இல்லை இருளன்னு சொன்னால் இருக்குதில்ல, ஓடிடுவாங்க, காணலை, ஃபோன் எடுக்கலை, எங்கன்னா பேய் அடிச்சுட்டு போயிட்டான். கூட்டத்தில் 2 பிரசங்கம் பண்ணலன்னு சொன்னால் பேய் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு ஜெபம் பண்ணலன்னு சொன்னால் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, எங்கன்னு கேட்டால் பேய் அடிச்சுட்டு போயிட்டு பிரசங்காரு கொள்ளாமா? எப்படி மேய்ச்சது? இப்படியாக இந்த நிலைமை. அப்போ சபையை இயேசு இரத்தத்தை சிந்தி உண்டாக்கினார். பரிசுத்த ஆவியாய் தேவன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். அங்கே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக சபையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறத அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். சரிதானே? சரி, இப்படி சபையாய் நம்மை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். எதுக்குன்னு சொன்னால் கலாத்தியர் 4:19 கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்குவதற்கு. என்னத்துக்கு? பிரசங்கியார் நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னன்னா கூட்டத்துக்கு போனோம், பிரசங்கியார் நம்ம கேட்டதெல்லாம் வேண்டி தரணும், அப்படியே தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, சிலதெல்லாம் தேவைதான். இயேசுவை நமக்குள்ளே உருவாக்குவதற்கு உண்டாக்குவதற்கு இந்த சபை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் சிந்தை இல்லையா? பிலிப்பியர் 2:5 சிந்தையை உருவாக்கி அவருடைய தன்மையை உருவாக்கி பூரணப்படுத்துறதுக்கு சபையை வச்சிருக்கு. இது முதலாவது மனசில் கொள்ளணும். அந்த சிந்தனையில் தானே நீங்கள் நடக்குதுன்னு நீங்கள் யோசித்துக்கணும். ஏன்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாட்டை இருப்பேன் சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டுறதுன்னு அதனுடைய பாட்டனாராக்கும். நான் என் பையனா சர்ச்சுக்கு போகிற வேலை முதல்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஞாயிற்றுக்கிழமை, கவனிக்கிறீங்களா எல்லாரும் கவனி, ஞாயிற்றுக்கிழமை நாட்டையர் செகண்ட் பெல் அடித்து ஜபம் சைவமாக அப்படின்னு ஆரம்பிப்பார். உடனே அந்த டிகேமார் செக்ரட்டரி எல்லாரும் முன்னால் அந்த நாட்டையருக்கு விரோதமாக சத்தம் போடுவார். என்ன சத்தம் போடுறாரு? நீர் ஆராதனை நடத்தப்படாது. எப்படியா நீர் ஆராதனை நடத்தப்படாதுன்னு பகலாம். எல்லாம் எனக்கு சொந்தக்காரமாராகும், குடும்பக்காரமாராகும். அப்போ நான் சின்னவன், பிள்ளைகள்லாம் வச்சுருக்க மாதிரி பிள்ளைகளை முன்னால் தான் உட்கார வச்சுருக்கேன். நான் முன்னால் இருந்தேன், நான் பார்த்துட்டு இருந்தேன், இது என்ன கதையாக இருக்குது?
நம்ம உலகத்திலே இல்லாத கடவுளை கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படியா? உலகத்திலே இல்லாத கடவுளை கண்டுபிடிச்சிருக்கோம். அவரை ஆராதிக்க மற்றெல்லாம் பேயாக்கம் அப்படின்னு சொல்லி பயபக்தியாக பைபிளை நெஞ்சோட பிடிச்சி குடியில் கொண்டு வரது பக்தியாக போகிறதாகும். கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்னு பக்தி தான். இங்கே என்னடா நடக்கு? அவர் ஜோம் பண்ண சொன்னால் நீர் ஜோபிக்கப்படாது யாரும் சண்டை. எனக்கு விளங்கலை. அவளுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இருந்து பேசப்படாதா? நான் நினச்சி பார்த்தேன், சாமி கோயிலில் கூட இப்படி நடக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாமிக்கு முன்னா வச்சு எவனாவது அடிபடுவது நீங்கள் பாருங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்லை நட்டு வச்சிருப்பாங்க, சாமி நமக்கு அங்கே 2 பேசுவோம், வா வெளியே வா பார்த்துக்கிடலாம் கொள்ளாமா. இவன் அதனால சிலவன் பாதுகாப்பு தேடி சாமி சன்னிதானத்தில் போய் உட்காந்துருவேன். எதிரிகளெல்லாம் சுற்றி நிற்பான், அங்கே வரமாட்டான். சாமிக்கு முன்னால் வச்சு அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது, வெளியே வரட்டு பார்க்கலாம். அவனுக்கு பயம் இருக்கு. நம்ம அளவுக்கு சட்டம் கலத்திட்டு நிற்கான் இல்லையா? அங்கே நமக்கு அது கிடையாது. இது பெரிய குழப்பம் உண்டாகியாக்கம். கோயிலை விட்டு வெளியே வந்து போகிறோம். பைபிள் வாசப்படுறது தான் இல்லையா? பைபிள் சொல்லுவது வேற, கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுவது வேற, நடக்குது வேறன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பிறகுதான் எனக்கு நான் ஒரு வசனம் சொல்லுவேன் இல்லையா? மற்ற 28 கடைசி வசனம், நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதி என்ன செய்யணும்? சீசராக்கணுமா பக்தராக்கணுமா? அதான் பிரச்சனை. பக்தர் ஆனால தானே அடி வச்சானுவன். பிறகுதான் எனக்கு விளங்குச்சு. அப்போ இது எல்லாம் இயேசுக்கு சீசர் ஆகலை. கவனிக்கிறீங்களா? அப்போ இயேசுக்கு சீசர் ஆகி இருந்தால் இது வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ இயேசுக்கு சீசர் ஆகவில்லை, பக்தர் ஆனாலேயாக்க இது புரியலை. சரி, அதில் ஒரு சம்பவம், கிளை சம்பவத்தை சொல்லிடுறேன். சொன்னால் தான் அது மூலமாக வரும். பிறகு கொஞ்ச நாள் போச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டா, இந்த கழகத்துக்கு தலைவனாக இருந்தது யாருன்னு சொன்னால் என்னுடைய பெரியப்பா ஒரு ஆள். அவர் அப்பவுமே பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், கலெக்டருக்கு அடுத்த பதவி. அப்போவே அவர் தான் செக்ரட்டரி. அவர் தான். என்ன நடந்ததுன்னு கேட்டால், அடுத்தது அந்த சுதந்திர போராட்டம், இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 இல்லையா? அவர் சல்யூட் அடிக்க அங்கே எல்லாரும், இவர் பிடிஓ அதிகாரி இல்லையா, சல்யூட் அடிச்சுக்கிட்டு நின்று வேலையை சுருண்டுகளை விழுந்து நடு மைதானத்தில் விழுந்து செத்தார். கொள்ளாமா? ஹார்ட் அட்டாக்கு, மாரடை போன்லாம் சொல்லிட்டா. அடுத்தது ஒரு சித்தப்பா உண்டு, அவருக்கு ஒரு பையன் இருந்தான், வாலிப சின்ன பையன். அப்போ 8 வயசு, 67 வயசு. திடீர்னு மூல காலத்தில் வந்து செலவழிக்க வேண்டிய பணம் எல்லாம் செலவாக்குனாவ. கோபுரம், ஜப கோபுரம், கூடாரன்லாம் நிறைய இருக்குல்ல அந்த காலத்தில், அங்கெல்லாம் பிரபலமான இடத்துக்கெல்லாம் காணிக்கெல்லாம் கொடுத்து சுத்தினாவ. நடக்கலை. பையன் சேலில் வந்து படுக்கையிலே படுத்திருந்தான். எத்தனை வருஷம்னா ஏறக்குறைய 20 வயசு வரை. எத்தனை வயசு வரை? 20 வயசு வரை படுக்கையில் இருந்தான். அவனை யாராவது தூக்கி விடணும், எல்லாம் பெட்டில் தான். ஒரு கட்டத்தில் நான் அப்படியே சொல்லணும், எனக்கு ஆண்டவர் வேலை தந்திருக்கார். சித்தப்பாவாக்கும் நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், நான் ஊழியக்காரன், என்னட்டு அவங்க அன்பாக இருப்பாங்க. அப்போது அவங்க தனக்கு பிள்ளையை பற்றி, அந்த பையனை பற்றிய காரியத்தை சொன்னாவர். எனக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாது. அவர் சொன்னதை சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? சபையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அவையான சிஎஸ்ஐ சபையாகும். அப்போ அவர் சொல்லுவார், பார்த்துக்க அண்ணன் இப்படி பதவியில் இருந்தார், அவர் செக்ரட்டரி, நாங்கள்லாம் டிகமாரு. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வேண்டியாக நாட்டையருக்கு எதிராட்டு நாங்கள் என்ன செஞ்சோம்? அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கலகம் பண்ணணும். அதனால தான் உடனே எனக்கு பிள்ளைக்கு அடி கிடச்சிது. இத்தனை வருஷம் ஆனப்புறம் கரையறையலை. புரியலையா? அவர் சொன்ன வார்த்தை, டேய் நான் தான் அந்த தப்பு செய்து போட்டேன். பார்த்துக்க, தப்பு செய்தது யாரு? அதுக்கு எந்த சின்ன பிள்ளைகளை கஷ்டப்படுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதான் பிரச்சனை. எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு ஆண்டவருக்கு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடே. நான் தப்பு செய்த உண்மைதான், என்ன அடித்தா நான் அடி வாங்கிவிடேன் அப்படின்னு ரொம்ப அழுதார். அப்போ அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு பாவம் தெரியாத வயசுல எப்படி ஆகிப்போச்சு அப்படி. நான் சரி சித்தப்பா நம்ம ஜெபம் பண்ண, சரி அப்படியே ஆறுதல் படுத்தி விட்டேன். நான் ஜெபம் பண்ணலை. ஆண்டவரே எப்படி இருக்கு சித்தப்பா, எப்படி பாவத்தை அறிக்கையிடுவார், அழுதாரு. வருஷங்களாக ஆகி போச்சு இல்லையா? ஏதாவது ஒரு பரிகாரம் நீக்கு போக்கு செய்யப்படாதான்னு நான் ஜெபம் பண்ணா, அந்த பையன் இறந்து போகிறது மாதிரி நான் சொப்பனம் கண்டேன். எப்படிங்க? இறந்து போகிறது. அப்புறம் திருப்பி என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க வந்தார். நான் சொன்னேன், சித்தப்பா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது இப்படி இருக்கான் இல்லையா, ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கிட்டா நல்லது தானே இல்லையா சித்தப்பா? நேரடியாக சொல்ல இல்லை, சரியா? இப்படி ஒரு மௌன பற்றி சொல்லும்போது வருத்தம் வந்துடுறேன் இல்லையா அப்படின்னு. கொள்ளாண்டி உடனே சொல்லார். நானும் அதை தாண்டி ஆண்டவர்கிட்ட கேட்கேன், பிள்ளை எடுத்துருக்கேன், சின்ன பிள்ளைகள் இப்படி ஆகிட்டான், அப்படி செஞ்சுட்டேன், அது நல்லதுதான். அப்புறம் தான் சொன்னேன், நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த பையன் இறந்து போனேன். சரியா? சரி, விடுதலை. எதுக்கு இதை சொல்லுகிறேன்? கர்த்தருடைய சமூகத்தில் சிஎஸ்ஐ சபையில் நாட்டுக்கு விரோதமாக கலகம் பண்ணி ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கில் செத்தார். எல்லாம் எங்கள் குடும்பக்கார தானே. ஒருத்தர் பிள்ளையா இருந்தார், இன்னொரு பெரியப்பா ஹார்ட் அட்டாக்கில் மாட்டி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டினார், இன்னொரு தாத்தாவுக்கு, எல்லாம் வரிசையாக இருக்குது, பட்டியல் இருக்குது. அப்போது
ஊழியக்காரில் யார் ஏற்படுத்துவது? கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஏற்படுத்தல இல்லையா? சில ஆளுகள் உங்களுக்கு தெரியவே செய்யாது. இந்த ஆள் எங்கே கிடந்தானோ, எங்கே இருந்தானோ, எங்கேருந்து வந்தானோ தெரியாது இல்லையா? அப்படி தானே, அநேக இடத்துல அப்படி தான். அப்போ ஊழியக்காரில் தேவன் ஏற்படுத்துகிறாருங்கிற மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டிய சபையாக இருக்குது. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லணும். சரியா? அது சொல்லாதனால சபையில எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. ஆமாம், விசுவாசிகளே நீங்கள் வரணும், கர்த்தருக்கு கனம் பண்ணணும், ஆராதனை செலுத்தணும், தெய்வ சித்தம் செய்யணும், வசனம் கேட்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் போட்டுட்டு எழும்பி போயிடணும். சரியா? அங்கே வந்துட்டு அங்கே போயிடணும். நான் இவ்வளோ பெரிய காணிக்க கொடுக்குற ஆளாக்கணும், இந்த பக்கம் யாருன்னு வச்சுக்கிடுவோம். அவர் பார்த்துட்டாரு, உனக்கா வேலைக்காரனா? நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் ஊழியக்காரருக்கு கொடுன்னு சொன்னேன். அதானே பிரமாணம். எடுத்த நேரம் பேர் எடுத்துட்டு ஆசீர்வாதம். இந்த பக்கம் தாண்டிட்டா அவங்கள சில வேலை அப்படி இழக்கிடுவான். நிறைய சபையில் எங்களுக்கு அதை பெரிய பிரச்சனை ஆயிட்டு. நான் ரொம்ப நீட்டாக விரும்பலை. அந்த பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உருவாகிறதா என்கிறதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். வேற ஒன்றும் நீங்கள் பார்க்காண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சரியாக செய்கிறாருன்னா அதில் அப்படியே போயிட்டே இருக்கணும். ஊழியக்காரர்கள் அவருடைய வேலையை செய்வாங்க. அவங்க தப்பிச்சதான் ஆண்டவர் கம்பி வச்சு தாவி சொல்லுவாங்க இல்லையா, காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் அடி தந்துகிட்டே இருப்பார். நாங்கள் படணும், நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த எல்லையை காத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தகாத சூழ்நிலைகளில் இப்போ நாங்கள் சபையில் பார்க்குறோன்னா நல்ல விசுவாச பிள்ளைகள் அவர்கள் சில தகாத சூழ்நிலைகளில் சிக்கி, என் பிள்ளை இப்படி ஆச்சுன்னு கேட்டா, அது எங்கள் பாசருக்காக போனோம், அங்கே உள்ள சிப்பந்திக்காக போனோம், அங்கே ஒரு குரூப் இருக்கேன் இல்லையா. அதான் என்னோட சித்தப்பா சொன்ன கதையை சொன்னேனே, அண்ணன் இப்படி இருந்தார், அவர் கூட நிற்கணும், அவர் கூப்பிட்டாரு, அதனால் அவருக்காக வேண்டியதான் நான் கொட்டை அடித்தேன். கொட்டை எடுத்து போட்டு அடித்தார், பட்டா 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 அந்த சித்தப்பா அன்னைக்கு. நான் கூட பார்த்தது இல்லையா. அப்போ யாருக்காக செய்தாராம்? அவருக்கு அண்ணனுக்கு செய்தேன். தப்புன்னு பிறகுதான் தெரியுது, ஐயோ இது கடவுளுடைய சமூகத்தில் செய்யக்கூடாது. இது மாதிரி அண்ணனுக்கு செய்தேன், தம்பிக்கு செய்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் போய் அடி வாங்கின சம்பவம் எனக்கு முன்னால் நிற்கிது. ஆகவே சபை பக்தியோய் நாம் கொண்டு போனோம், பயத்தோடு கொண்டு போனோம். உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? சரி. இங்கே ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நான் பவுலை சார்ந்தவன ரோமர், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். இப்படி சொல்கிறதுனால தகாத அந்த ஊழியத்தில் வந்து நிறைய ஊழியக்காரர்கள் இருப்பா பாருங்க. உடனே ஒரு கூட்டம் சொல்லுது நான் பவுலை சேர்ந்தவன். இன்னொரு இது 1 கொரிந்தியர் 3 அது வசனத்தை படிப்போமா? அது தெரியணும். ஏன்னா சபை நடத்தும்போது அது 3 நில்லுங்க 2 இருந்த பலன் இல்லாதவர்களாக உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன், இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அதான் அந்த வார்த்தை. என்னெல்லாம் இருக்கு? பொறாமை இருக்கு, வாக்குவாதம், பேதம்னா கட்சி நடத்து 2-3 உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறீர்கள். மனுஷ மார்க்கமாய் அரசியல் கட்சி மாதிரி நடக்கிறீர்கள். ஒருவன் தான் பவுலை சேர்ந்தவன், வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளித்த விசுவாசத்துக்கு தாய் ஏதுவாக இருக்கிற ஊழியக்காரர்கள் தானே. சரிதானே? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஹல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்சி சிந்தனை எல்லாம் நமக்கு வரப்படாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுடையவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுங்கிற நிலையில நின்றுக்கிடணும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் சிந்திச்சா பிசாசு. மாம்சத்துக்குரியவர்கள்னா யாரு? நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் மாம்சத்தின் கிரியைகள் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்காமல் இருக்கின்றன. வாசிடும். சரி. வேசனம், அசுதம், விவகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகை, பார்த்துக்க பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இது என்ன கிரியை? மாம்சத்தின் கிரியை. சாத்தானுடைய ஆட்சி இருக்கிற இடம். சரிதானே? அதான் நான் சொல்லுவேன், இயேசு ஆராதனை மன்றத்தில் பேயா குடியிருக்கு, நல்லதானே இதெல்லாம் நடக்குதா? நான் கேட்கணும்ல, நான் தானே கேட்கணும், எனக்கு வேலை தந்துருக்காருல்ல. சரியா? இப்படி எல்லாம் சிக்கக்கூடாது. அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அது அப்போஸ்தலர் 2:40 தானே, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். சரி, அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்யணுமா? வார்த்தையை பலமாக பிடிச்சிருங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு
இல்லை விலக மாட்டேன், அண்ணனாக்கம், தம்பியாக்கம், மச்சினனாக்கம், மாமனாக்கம்னா அவனுக்கு கிடைக்கல அடியில் உனக்கும் பங்கு கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாடு யுத்தம் நடத்தும் போது இந்த தளபதிகள் எல்லாம் ரகசிய இடத்துல ஒழிச்சிடுவானுங்க. அடிபடி சாவுது யாரு? இந்த அப்பாவி ரோட்டில் கொண்டு விட்டுருப்பான் இல்லை போலீஸ்கார மாதிரி. இவனு வெளியே அடிபட்டு சாது பாடி வருதுங்க. எங்கேயாவது தளபதியை கொண்டான்னு கேட்பீங்களா? அவன் பாதுகாப்பான இடத்துல இருப்பான். இது மாதிரி தலைவன்மாரெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு பதுங்கு குழியில் பதுங்கிடுவான். உங்களுக்கு கொஞ்சம் போல பிச்சை காசோ என்னத்தையா போட்டு 10 பொய்யெல்லாம் சொல்லி களத்தில் இறக்கி விட்டுட்டு என்ன செஞ்சிருவான்? மஞ்சிருவான். இல்லையா? கடைசியில் தான் இல்லா பலியா நின்றுடுவான். நாங்கள் நிறைய பார்க்கதாக்கோம். அப்போ இதில் எல்லாம் சிக்கப்படாது. அப்போ வார்த்தை என்னது? மாறுபாடான சந்ததியை விட்டு டேய் ஒரு மாறுபாடா நடக்கு, இது சரியில்லை, இது கலகம், இது சண்டை, இது பிரிவினை, இது கிறிஸ்துவன் சிந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்குள்ள பேசணும். நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், ரொம்ப சிக்கலாயிரும். உங்களை பயங்காட்டையில் சொல்லேன். அப்போ மாறுபாடுன்னா அதை விட்டு விலவி நமக்கு ஜீவன் தப்ப எங்கேயாவது ஓடிப்போம். குடும்பங்களில் கூட அப்படிதான். சில சூழ்நிலை ரொம்ப சிக்கல வேண்டாண்டே இது அவனுக்கே கொடுத்துக்கிட்டு நமக்கு எங்கேயாவது போயிடாவே இல்லையா? நானும் ஓடி இருக்கேனே, இந்த மாறுபாடான சந்ததி வேண்டான்னு தள்ளிட்டு ஓடி இருக்கேன். அப்படி ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த இடத்துல நிற்காதே, நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு கூப்பிட்டாரு இல்லையா? பெரிய ஐஸ்வர்யம் தானே, எனக்கு எல்லாம் எடு போ, நான் கட்டுகிற இடத்துக்கு போ, இங்கே இருந்தால் அவனை வாழ வைக்க மாட்டானுவன். நம்ம மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணுமா வேண்டாமா? விலகணுமா? விலகினா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கிடைச்சதில் பங்கு அது உங்கள் பாடு. நம்ம ஒன்றும் சொல்லி நாங்கள் ஊழியக்காரர்கள் சொல்லி ஆகணும். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்கள், உங்கள் எல்லைகளை காத்து கொள்ளுங்கள், பயத்தோடும் பக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், அது நல்லது. இல்லையா? ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே நீங்கள் என்ன செய்யணுமா? உங்களுக்கு கீழ்படியப்படாது, ஊழியக்காரனுக்கு நீங்கள் கீழ்படியணும். சரியா? கீழ்படிந்து அடங்குங்கள். அவர் அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது நீங்கள் அவர்கள் சங்கடத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிராது. வசனத்தை எடுங்க பார்ப்போம். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழிச்சிருக்கிறாங்கல்ல. எபிரேயர் 13:15 படிங்க. நல்ல கவனிங்க. உங்கள் நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே உங்களோடு அவர் துக்கத்தோட இல்லை சந்தோஷத்தை அப்படி செய்யும்படி கீழ்படி நடங்கள். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் பிரசங்கியார், எல்லா சபைகளுக்கும் சுற்றி ஓடிக்கிட்டே நடக்கிறவன். சபா பாஸ்டர் மாதிரி எந்த ராத்திரி சூழ்நிலை வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? நானே ஆச்சரியப்படுவேன், எப்படி நடுராத்திரி ஓடணுமா? ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு கட்டத்தில் எனக்கு உணர்த்தினார். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிற உறங்க முடியாது. அந்த வார்த்தை பத்தியா? ஸோ உத்தரவாதம் பண்ணியாவிட அது அவங்க பரப்பு. ஊழியக்காரர்கள் தங்களுடைய வேலையை செய்வார்கள், தங்களுடைய எல்லையில் நிற்பார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சொல்வார்கள். வானத்திலிருந்து வந்து ஒன்றும் இறங்கலை, குறைகள் எல்லாம் இருக்கும். அப்போ வசனப்படி பாஸ்டர் நம்ம இந்த வசனங்கள்லாம் இப்படி இருக்கு இல்லையா, நம்ம இப்படியா சொல்லலாம், அன்புடனே நீங்கள் சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை, பற்றி சொல்லலாம், தாராளம் சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலை. அந்த எல்லையை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லையில் நின்று கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எல்லை மீறி நீங்கள் அறியாமல் போனால் கூட, தெரியாமல் பிள்ளை நெருப்பில் கை வச்சாலும் சுட்டுருது இல்லையா? பிள்ளை தெரியாமல் விழுந்துட்டு, தெரியாமல் விழுந்தாலும் சிக்கல் தானே. ஸோ ஆகவே அந்த எல்லையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். மாறுபாடான சூழ்நிலை அது எதாக இருந்தாலும் சரி, அது பெந்தேகோஸ்தோ கத்தாலிக்கமாக எதாக இருந்தால் மாறுபாடாமல் இருக்கப்பா. நம்ம ஜீவன் தப்ப நம்ம பாட்டை பார்த்து ஓடி போனோம். நீங்கள் விலகி உங்களை ரட்சித்து கொள்ளவும் கவனமாக இருக்கணும். ஒன்று, கர்த்தருக்குள், இந்த வார்த்தை வாசனை முடிக்கலாம், கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் வீணாக இருக்காது. அப்போ கர்த்தரோடு இயேசுவோடு இணைந்து இசைந்து அவருக்கேற்ற கனி கொடுத்து அவருடைய சாயல் நமக்குள்ளே உருவாகி வளரும்படி நாம் செயல்பட்டால் மட்டும் அந்த பிரயாசம் வீணாக இருக்காது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் அசையாதவர்களாகவும் உறுதிப்பட்டவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியை, மீண்டும் அந்த வார்த்தை, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள்ளான கிரியை, அதுக்கு புறம்பான எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்படி விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வசனத்தை தான் நாம் தியானித்திருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இங்கே சமயம் ஷார்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பேசியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளம் எத்தனை மணி நேரம் பேசுங்க, வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லைன்னா டைரெக்டாக பேசுங்க.
தெளிவுபடவர் தெளிவோடு நீங்கள் போனோம் இல்லையா? தெளிவெல்லாம் போய் கொண்டு வரக்கூடாது. தெளிவில் கண்ணு தெரியாமல் விழுந்துட்டேன் பிரசங்காரு. கண்ணு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை, வந்திருக்கலாம் இல்லை. கண்களை திறந்து விடும்படி உன்னை அனுப்புகிறேன்னு பவுலுக்கு சொன்னார். எல்லாம் வசனம் வந்துக்கிட்டே இருக்கும், நேரம் போயிடும். சரி, கர்த்தருக்குள் நாம் பிரயாசப்படுவோம், அதில் ஸ்திரப்படுவோம், உறுதிப்படுவோம். விசேஷமாக எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும், அதிக எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை இந்த வசனங்கள் மூலம் ஆசீர்வதிக்கட்டும். ஆம்.